கடவுள் இல்லைன்னு சொன்னா அவன் பைத்தியக்காரன், கடவுள் இருக்குன்னு சொன்னா அவன் தான் அறிவாளி. இதான் சொல்லியிருக்காங்களா அதுல? ஆமா. படம் எப்படி இருக்கு? படம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. படத்துல என்னென்ன விஷயங்கள் பிடிச்சிருந்தது? படத்துல வந்து காமெடி 100% பிடிச்சிருந்தது. அண்ட் வந்து அதுல ஒரு சென்டிமெண்ட் விஷயமும் கலந்துருக்காங்க, அதுவுமே வந்து பர்ஃபெக்டா இருந்துச்சு. ஸோ ஓவராலா படத்தை பார்க்குறப்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ லொல்லு சபா டீம் எப்பவுமே வந்து நல்லா பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப பெஸ்டா இருக்கு. எனக்கு சந்தானமோட கவுண்டர்ஸ் நல்லா தான் இருந்து எப்பவும் போல இருக்கு. அதே மாதிரி அது கூட இருக்கிறவங்க கவுண்டர் பண்றது ஆக்சுவலா அவங்கள பார்த்தாலே அந்த படத்துல சிரிச்சிருவீங்க, ஏன்னா அந்த மாதிரி கேரக்டர். ஸோ இதுல வந்து டைலாக் மூலியமா சிரிப்புலாம் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டா ஒருத்தவங்களை பார்த்தாலே சிரிப்பு வரும், அது மாதிரி பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. யார பத்தி கேக்குறீங்க? ஆமா. ஸோ ஆமா, கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு இது இன்னுமே கொஞ்சம் ஒரு காமெடியா கொண்டு வந்து அதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறப்போ ஒருவேளை என்ன இப்படி கடவுளை நம்ம இப்படி சொல்றோமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கலாம். ஆனா லாஸ்ட் ஃபைனல் கடவுள் நம்பிக்கையே இல்லைனாலும் வந்து கடவுளை வந்து வணங்கிடுவாங்க, அது மாதிரி நல்லா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரேட்டிங், எனக்கு காமெடி ரொம்ப பிடிச்சிருந்து. என்னோட சைட்ல இருந்து நான் வந்து கண்டிப்பா 10 கொடுப்பேன் காமெடிக்கு. ஃபேமிலியோட தயவு செஞ்சு வந்து எங்க கூட வந்து எங்க சித்தி குழந்தை கூட உட்கார்ந்து சிரிச்சுட்டு அவ மட்டும் பாட்டுக்கு டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தா. சூப்பரா இருக்கு. என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா படம் ஆரம்பத்துல இருந்து முடிகிற வரைக்கும் ரொம்ப சிரிச்சுட்டே இருந்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். குடும்பத்தோட பார்க்கலாம், எப்படின்னா ஒரு செம்ம ஹிட் ஆகும். எப்படின்னா காமெடி நல்லா இருக்கு, அவரோட ஆக்டிங் நல்லா இருக்குது, எல்லாமே அவர் எல்லா படத்தையும் விட இதில் இன்னும் ரொம்ப ஒரு காமெடியாக இருக்குது. குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம், சின்ன பிள்ளையிலேருந்து பெரியாக்கள் வரைக்கும் ரொம்ப நல்லா இது பண்ணுறாங்க. என் தங்கச்சி பையன் டான்ஸ் ஆடினா, அவருடைய ஒரு சாங் வந்து அவரே பாடியிருக்காரு. ஸோ நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அவரோட ஆல்ரெடி நம்ம A1லாம் பார்த்தோன்னா அவரோட காமெடியாக தனியாக இருக்கு ட்ராக்கு, அதே மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. ஒரு சின்ன விஷயத்த மெசேஜ் சொல்லியிருக்காங்க, மெசேஜ் பண்ணி சூப்பராக சொல்லியிருக்காங்க, நல்லா இருக்கு. உண்மையா நம்ம படமாக தாங்க பார்க்கணும். எங்க 1000 விஷயங்கள் படத்துக்காக சொல்றோம்னா எதுக்கு? நம்ம என்ஜாய் பண்ணணும், மக்கள் கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும் தான். வெளியே 1000 பிரச்சனைகள் இருக்கும், நம்ம இதெல்லாம் பார்த்தா தான் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் சந்தோஷமா இருக்குன்னு தான் வரோம். அதுல வந்து அரசியல் வேறு, மக்கள் பேசுறது வேறு. சும்மா என்டர்டைன்மெண்டா பார்த்தா எதுவுமே தப்பு இல்லை, எல்லாமே கரெக்டாக சொல்லியிருக்கோம். படம் சூப்பர். உண்மையை ஓவரால் பார்த்தா படம் நல்ல படம், காமெடியா பண்ணியிருக்கான், சூப்பரா இருக்கு. சூப்பராக இருக்குது ப்ரோ. படம் வந்து உண்மையிலே கம்ப்ளீட்டாக ஒரு ஃபேமிலி அண்ட் எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான படம் தான். இந்த மாதிரி ரூமர்ஸ், இந்த மாதிரி ஒரு சில இஷ்யூஸ்லாம் வந்ததில்ல, ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஃபேமிலியாக எல்லாருமே வந்தாங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்தீங்களா படம்? பார்க்கலையா? பாருங்கள், சூப்பராக இருக்கும் படம். எல்லாமே நல்லா இருக்குங்க. அந்த கூட ட்ராவல் பண்ணுற ஒரு கேரக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுடைய கேரக்டர் அவங்கவுங்க கரெக்டாக ஹோல்ட் பண்ணிடுறாங்க. எப்படின்னா இப்போ ஒரு கேரக்டர் வந்து நார்மலாக இருக்குது அப்படின்னா எல்லாருமே நார்மலாகவே தெரிவாங்க, தெரியுமா? அந்த மாதிரிலாம் இருக்காது. ஒருத்தரும் ஒரு மாதிரி அவங்களுக்கு உண்டான ஒரு குணாதிசயம் என்ன, அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேரக்டர் வந்து கொடுத்து இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா சூப்பராக வந்துருக்கு, எல்லாருமே தாராளமாக வரலாம். ஆமாம், இல்லைங்க, அதாங்க சொல்கிறேன். அது தேவையில்லாத ஒரு விஷயம். அது வந்து அதுக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம். ஏதோ ஒரு வீடியோ ஒன்று வந்து தான் ஏதோ ஒரு இது, ஸோ அந்த வீடியோவை வச்சு ஒரு 4-5 பேர் ஒரு சில விஷயங்களில் தேடிக்கிறாங்க. அது ஏன் அப்படி பண்ணுறாங்க என்னன்னு தெரியல. அவங்க ஒரு வேளை மென்டல் பைத்தியம் ஆயிட்டாங்களா? இதில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஏய் சரியான பைத்தியம் இல்லடா, சரியாகாத பைத்தியம், அந்த மாதிரி சரியாகாத பைத்தியம்னு நினைக்கிறதுங்களா? ஓவரால் எல்லாருமே வந்து பார்க்கலாம், ஃபேமிலியா சூப்பராக இருக்கு படம். என்ன சந்தானம் படம் என்ன எதிர்பார்ப்பீங்க? காமெடி எதிர்பார்ப்பீங்க. அந்த காமெடி 100% இந்த படத்தில் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, ப்ராப்பராக வந்து காமெடி எழுதி ஒர்க் அவுட் எழுதியிருக்காங்க. நல்லா காமெடி எழுதியிருக்காங்க, அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சந்தானம் தவிர அவங்க சுற்றி இருக்கிற எல்லா கேரக்டருமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க படத்தில். இல்லை, அந்த மாதிரி எதுவும் அந்த கான்ட்ரவர்சிக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஏன்னா இதில் வந்து கடவுளை நம்புறவங்களை வந்து கேலி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்ல வராங்க. அது நீங்கள் கிளைமேக்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இந்த படம் தான் அவரோட ப்ராப்பர் கம்பேக்காக இருக்கும். டிடி ரிட்டர்ன்ஸ்க்கு அடுத்தது அவருக்கு அடுத்த 2 படமும் வந்து சரியா போல. இந்த படம் அவருக்கு ஒரு ப்ராப்பர் கம்பேக்காக இருக்கும்.
நல்லா பண்ணியிருந்தான். கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணலாம். பயங்கர ஃபன்னாக இருந்துச்சு. ஒரு கட்டத்து மேலே சிரிச்சு வயிறே வலி வந்துருச்சு செகண்ட் ஹாஃப்ல. அந்த அளவுக்கு வந்து ஃபன்னாக இருந்தது படம். நல்லா இருந்தது படம், பார்க்கலாம், நம்பி வந்து பார்க்கலாம். இல்ல எந்த சமூகத்தையும் தாக்குற மாதிரிலாம் இல்ல. ரிலிஜனை பேஸ் பண்ணியே கிடையாது. எல்லாத்துலயும் ஒரு பிலீஃப் சிஸ்டம் இருக்குல்ல. ஒரு சாமி இருக்குன்னா அதுக்கு பின்னாடி என்ன பிலீஃப் சிஸ்டம், அதான் லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல சொல்லியிருக்காங்க. MS பாஸ்கர் சொல்ற மாதிரி வச்சிருக்காங்க. படம் வந்து நல்லா அந்த ரிலிஜன்லாம் எதுவுமே எனக்கு தெரியல. அது மாதிரிலாம் ஒரு காமெடிக்காக ஒரு பேஸ் எடுத்திருக்காங்க. அதை வந்து லாஸ்ட்ல ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்லி முடிச்சிருக்காங்க. கூல் சுரேஷ் வர சீன்ஸ்லாம் நல்லா இருக்கு. அவர் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. அதான் நான் சொல்றேனே, இவர் வந்து ஹீரோவா பண்ணியிருக்காரு. ஆனா கூட வர காஸ்டிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து காமெடி பண்ணியிருக்காங்க. முக்கியமா 2 பேர் நான் சொல்ல விரும்பினேன். ஒன்னு வந்து நிழல் ரவி, அப்புறம் வந்து பிரசாந்த் வந்து சூப்பரா பண்ணியிருக்காரு. சூப்பரா இருக்கு. எந்த ஒரு கான்ட்ரோவர்சியும் இல்லைங்கிறீங்க? இல்ல கான்ட்ரோவர்சி இல்லைன்னு சொல்லல. ரிலிஜன் பேஸ் பண்ணி எல்லாம் எதுவும் இல்ல. அந்த ஒரு கதைக்காக வந்து சூஸ் பண்ணிருக்காங்க அந்த ஒரு ஸ்கிரிப்டை. அது எனக்கு தெரிஞ்சு அது கான்ட்ரோவர்சி எல்லாம் இல்ல. அப்ப ஏன் ட்ரைலர்ல வச்சிருக்காங்க? இல்ல பிரதர், ஒரு கியூரியாசிட்டி அப்ரோச்னு சொல்லுவாங்கல்ல, ஏதாவது தூண்டி மக்களை பார்க்க வர வைக்கணும். அதுக்காக வேணா இருக்கலாம், தெரியல. அதான் சோசியல் மெசேஜ்ல என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ வந்து சந்தானமே அகேன்ஸ்டா அந்த பிலீஃப்ஸ்க்கு அகேன்ஸ்டா தான் ஃபர்ஸ்ட் எல்லாம் தப்பு பண்ற மாதிரி எல்லாம் காமிப்பாங்க. லாஸ்ட்ல அவரே எப்படி ரீஃபார்ம் ஆகுறாரு அதுதான் லாஸ்ட்ல காமிச்சிருக்காங்க. ரிலிஜனுக்கு எதிராலாம் ஒரு சமூகத்தை தாக்குற மாதிரிலாம் எதுவும் எனக்கு தெரியல. நம்பிதான் ஆகணும் இல்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, நானே சாமியை நம்பாதவன் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வருது. அது பார்த்தா புரியும். இல்ல நீங்க அந்த படம் ஃபுல்லா பார்த்தா புரியும் ப்ரோ.